अब की बार ट्रंप सरकार, अब की बार ट्रंप सरकार, अब की बार ट्रंप सरकार, ட்ரம்ப் என்னோட நண்பர் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சு சுத்திட்டு வந்தாரு நம்மளோட ஜி. My friend, India's friend, Mr. Donald Trump. Namaste Trump. Namaste Trump. ஜியோடைய ஆதரவாளர்களும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ட்ரம்ப்போட மோடி இருக்கிற போட்டோலாம் போட்டு மோடி எவ்வளோ பவர்ஃபுல்லான பிரதமர் பார்த்தீங்களா, மோடிக்கு ட்ரம்ப்பே பார்த்தோம்னா சேரை இழுத்து போட்டு உட்கார வைக்கிறார், எவ்வளோ பெரிய ஆளுமை பாருங்க மோடி, இந்த மாதிரியான ஒரு பிரதமரை இந்தியா பார்த்துருக்கிறதா, உலகமே நமது ஜியை பார்த்து மிரளுது, உருளுது, பெறலுது, அப்படின்லாம் பல பில்டப்களை நம்ம ஜியோட ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா நம்ம ஜியோட நண்பர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த 50% டேரிஃப், இதனால இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது, இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதிலிருந்து எப்படி இந்தியா மீள போகிறது, இந்த மாதிரி பல விவகாரங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோட் மூலமா உங்களால் முடிஞ்ச பணத்தை அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்றதுல ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி வைக்கலாம். இப்போ நம்ம ஜியோட நண்பர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் அன்டாக்குமெண்டட் லேபர்ஸ் அவங்களெல்லாம் மனிதாபிமானமே இல்லாம சர்வதேச நடைமுறைகள் எல்லாத்தையும் வயலேட் பண்ணி என்ன பண்ணார்னா, கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி திருப்பி அனுப்பினார் இந்தியாவுக்கு. ஆனா இதை பத்தி உலகமே மிரளக்கூடிய நம்ம ஜி ஏதாவது பேசினாரான்னு பார்த்தா வாயே திறக்கல. சரி, இதை கண்டிச்சு ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு கடுமையான ரெஸ்பான்ஸை இந்தியா கொடுக்குமா அப்படின்னு எல்லாரும் காத்திருந்தாக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க நாட்டு சட்டத்தை வயலேட் பண்ணா அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க நாட்டு சட்டப்படி தானே அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சாங்க. இதை எதிர்த்து கார்ட்டூன் வெளியிட்ட விகடனை தடை பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஆளுமை நம்ம ஜி அவர்கள். ஆனா இன்னொரு சின்ன நாடு கொலம்பியா, அந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க நாட்டு லேபர்ஸை அமெரிக்காவில இருந்து இதே மாதிரி மோடி திருப்பி அனுப்பினப்ப இது எங்க நாட்டினுடைய டிக்னிட்டியை நீங்க இழிவுபடுத்துற மாதிரி அமையும் அப்படின்னு சொன்னதோட அந்த அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் அனுப்பி வச்ச அந்த ஃப்ளைட்டை கொலம்பியாவில் லேண்ட் ஆக விடாம திருப்பி அனுப்பிச்சாங்க. நாங்க எங்க நாட்டு லேபர்ஸை நாங்க தான் கூட்டிட்டு வருவோம், நீங்க இப்படி எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கிறத நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள டிக்னிட்டியோட நாங்க கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு கொலம்பிய நாட்டு விமானம் போயிட்டு அங்கிருந்த அந்த லேபர்ஸை இங்க கூட்டு வந்தாங்க. சோ இப்போ எது உண்மையான ஆளுமை அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் எழுது. அடுத்தது, காஷ்மீர்ல பகல்காம் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அந்த தீவிரவாத தாக்குதலை மையப்படுத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் சூழல், மிகப்பெரிய போர் சூழல் மூண்டு எதிரெதிர் தாக்குதல்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல பார்த்தோம்னா ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மீடியேட் பண்ணி நான் தான் இந்த போரை நிறுத்தி வச்சேன், நான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி போரை நிறுத்த போறீங்களா இல்லையா, நீங்க நியூக்ளியர் வெப்பன்ஸோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் போரை நிறுத்தல அப்படின்னா நான் உங்க மேல கடுமையான வரி போட வேண்டிய சூழல் வந்துடும், ஒழுங்கா நிறுத்திடுங்க அப்படின்னு எச்சரித்தேன். உடனே அவங்க ரெண்டு பேரும் போரை நிறுத்த ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வெளியிட்டார், அறிக்கைகளை வெளியிட்டார், பேசினார், மீடியாவில் பேசினார், எல்லாமே பண்ணார். இதுவும் பல கேள்விகளை எழுப்புச்சு. உண்மையிலேயே ட்ரம்ப்போடைய நெகோசியேஷன் அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தப்பட்டுச்சா, எந்த அடிப்படையில் ட்ரம்ப் மீடியேஷனுக்கு வந்தாரு, இப்படி பல கேள்விகளை எதிர்கட்சிகள்லாம் எழுப்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜியோட ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் அப்படியெல்லாம் எந்த மீடியேஷனுமே நடக்கல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஜி கடைசி வரைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஆனா ஜிக்கு பதிலாக ஃபாரின் செக்ரட்டரி சொன்னாரு, நம்ம ஜி டைரக்டா ட்ரம்ப்போட பேசிட்டாரு, இந்தியாவுக்கு எந்த மீடியேஷனும் தேவையில்லை அப்படின்லாம் பேசிட்டாரு
அப்படின்னு ஃபாரின் செக்ரட்டரி சொன்னாரு. ஆனாலும் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம்னா, ஃபாரின் செக்ரட்டரி சொன்ன சில மணி நேரத்திலேயே திருப்பி மீடியாக்கள்ல ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தார். அது என்னன்னா, நான் எச்சரித்தேன், போர் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான். I'm talking to a very terrific man, Modi of India. And they say, what's going on with you in Pakistan? I said, I don't want to make a trade deal. No, we want to make trade deal. ஸோ இந்த விவகாரத்திலையும் ட்ரம்ப்பை எதிர்த்து நம்ம ஜி ராஜதந்திரமாக ஏதாவது செயல்பட்டு இருக்கிறாரான்னு பார்த்தா கண்ணு கெட்டின தூரத்துக்கு எதுவுமே தென்படலை. அப்பவும் நம்ம ஜியோட ஆளுங்க நிறுத்தவே இல்லை. இருந்தாலும் அமெரிக்காவே இந்தியாவை பார்த்து மிரளுதுன்னா அது நம்ம ஜி ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அடுத்ததா ட்ரம்ப் எதில் கை வச்சார் அப்படின்னா, நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குற எண்ணெயை நிறுத்தலை அப்படின்னா நான் உங்கள் மேலே கடுமையான வரி விதிப்பை விதிப்பேன், இறக்குமதிகள் மேலே வரி விதிப்பை விதிப்பேன்னு சொல்லி இந்தியாவின் இறக்குமதிகளுக்கு 50% வரி விதிப்பை அறிவித்தார். சரி, இப்போவாச்சு நம்ம ஜி ட்ரம்ப்புக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுப்பார், இல்லை இது சரி கிடையாது அப்படின்னாச்சு பேசுவார் அப்படின்னு பார்த்தா இப்போவும் நம்ம ஜி எதுவுமே பேசலை. எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் சில அறிக்கைகள் வெளிவந்தன. அதுவும் பார்த்தோம்னா இதில் ட்ரம்ப் சட்டவிரோதமாக செயல்படுகிறார், சர்வதேச சட்டங்களை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே சொல்லப்படலை. சரி, இது ஒரு பக்கம். ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்றது சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் மேல கடுமையான போரை தொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மனிதாபிமானமற்ற ஒரு போருக்கு நீங்க பணம் சப்ளை பண்றதுக்கு சமம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது. அதனால ரஷ்யா கிட்ட நீங்க ஆயில் வாங்கி உக்ரைன் வாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல நாங்க கடுமையான வரி விதிப்பை விதிப்போம்னு சொல்லி வரி விதிப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நமக்கு இங்க என்ன கேள்வி எழுதுனா, இந்தியா இறையாண்மை உள்ள ஒரு நாடு. இந்த நாடு, இந்த மக்கள், இங்க 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இங்க அதிக அளவிலான எரிபொருள் தேவை இருக்குது. அப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அதிகமா இருக்கு. அதை விட மிக குறைவான விலையில ரஷ்யா எண்ணெயை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நான் கம்மியான விலை கொடுக்குறவங்ககிட்ட வாங்கக்கூடாது, அதிக விலை கொடுத்து என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது எந்த அடிப்படையில் சரியா இருக்க முடியும்? அதே மாதிரி சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயோட விலை கடுமையா உயர்ந்த சமயங்கள்ல கூட ரஷ்யா இந்தியாவுக்கு சீப்பான ஆயிலை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய சீப்பான ஆயில்னால பார்த்தோம்னா இந்தியாவுக்கு கடந்த 3 வருடங்களா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி அளவுக்கான பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தகவல்கள் வருது. இதுல லாபம் அடைஞ்சவர்கள் யார் அப்படிங்கிறது இன்னொரு விவாதம். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதியான ஆயில்ல அதிகமான ஆயிலை வாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா அம்பானியும் நயாரா அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். இந்தியாவினுடைய பப்ளிக் செக்டார் ஆயில் கம்பெனிஸ் இவங்களை விட குறைவான அளவுக்கான ஆயிலை தான் வாங்கினாங்க. சரி, இது தனி விவாதம். ஆனா எனக்கு ஒருத்தன் கம்மியான விலையில ஆயிலை கொடுக்குறான், அதை நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யார்? உண்மையிலேயே நீங்கள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் போர் விதிகள் மீறாங்க ரஷ்யா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, காசாவின் மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற வாருக்கு எக்கனாமிக் சப்போர்ட் பேக்கப் கொடுத்துட்டு இருக்கிறது யார்? எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு பேக்கப் கொடுத்துட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அப்போ உக்ரைன் மீது உங்களுக்கு ஏற்படுகிற இந்த மனிதாபிமானம், மனிதநேயம், போருக்கு எதிரான வாய்ஸ், இதெல்லாம் காசா விவகாரத்தில் எங்க போச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா செய்யறது தப்பு அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுவீங்க அப்படின்னா, காசா விவகாரத்தில் அமெரிக்கா செய்யறது என்ன? அப்ப நீங்க எந்த ஹியூமானிட்டேரியன் நோக்கத்தின் அடிப்படையில் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க? இது உங்களுடைய அரசியல். ரஷ்யாவிடம் இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்வது, நான் தான் இங்க கட்ட பஞ்சாயத்துக்காரன், நான் எஜமான், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய அரசியல். அந்த அரசியலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், இது எங்களுடைய விருப்பம் சொல்றது இந்தியாவினுடைய இறையாண்மை. அப்ப இங்க ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வதேச விதிகளை மீறி இப்படி எல்லாம் வரிகளை விதிக்க கூடாது, கண்ணா அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வரிகளை போடக்கூடாதுன்னு ஒழுங்கமைக்கிறதுக்கு தான் WTO மாதிரியான நிறுவனங்கள் இருக்கு. ஆனா இந்த விதிகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுக்கிட்டு நான் தான் ராஜா, இங்க நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லிட்ரலாக ட்ரம்ப் இங்க அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் சேர்ந்து கொண்டு இங்க இந்தியா மீது ஒரு பிளாக்மெயில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த டாரிஃப் ஹைக்னால பார்த்தோம்னா இந்தியாவினுடைய மேஜர் செக்டார்ஸ், அதாவது லேபர் இன்டென்சிவ் செக்டார்னு சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் நிறைந்த செக்டார்ஸ், அது ஜவுளியா இருக்கலாம், இந்த டைமண்ட்ஸ் மாதிரியான ரத்தினங்களா இருக்கலாம், ஜுவல்லரியா இருக்கலாம், மெக்கானிக்கல் பார்ட்ஸா இருக்கலாம், இப்படி பல நிறுவனங்கள் கடுமையா பாதிக்கப்பட போகுது. இதனால பல பேருக்கு வேலை
வேலை இழப்புகள் ஏற்படும், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு செய்திகள் சொல்றாங்க. குறிப்பா இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ல 18% வரைக்கும் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த மார்க்கெட் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டினுடைய சைஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஜிடிபியில் 2.2% அப்படின்னு கணக்கிடப்படுது. அப்போ இதில் 50% டேரிஃப் போட்டு இதில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா இந்தியாவினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது 0.6 இருந்து 1% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு பொருளாதார ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, இந்த நேரத்தில் இந்தியா எதிர்வினை பண்ண முடியாம இவ்வளவு தத்தளித்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 1.0, 2.0, 3.0ன்னு 3 ஆட்சிகளாக நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. இந்த ஆட்சிகள்ல ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றத்துக்கு, வெளியுறவு கொள்கை மாற்றத்துக்கு இந்தியா உட்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்பவும் குறிப்பா பார்த்தோம்னா இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அணிசீரா நாடுகளினுடைய கொள்கைகளில் இந்தியா வலிமையா இருந்து வந்த ஒரு நாடு. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அது ஐக்கிய நாடுகள் சபையா இருக்கலாம், இல்ல WTO மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸா இருக்கலாம். இந்த இடங்கள்ல எல்லாமே பார்த்தோம்னா வளரும் நாடுகள், பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகள், இதனுடைய பிரதிநிதி போல இந்தியா ஒரு வலிமையான ஒரு லாபி நாடாக இந்தியா இருந்துகிட்டு இருந்தது. குளோபல் சவுத்னு சொல்லக்கூடிய வளரும் நாடுகளினுடைய தலைமை மாதிரி இந்தியா இருந்துட்டு இருந்தது. அப்ப இந்த வளரும் நாடுகளுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வளர்ந்த நாடுகளால வருது அப்படின்னா அதனுடைய தலைமை மாதிரி இந்தியா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய கொள்கை, வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது அந்த அணிசேரா நாடுகள் கொள்கையிலிருந்து அப்படியே மாறி ப்ரோ அமெரிக்க கொள்கையை நோக்கி போக ஆரம்பிச்சது. அப்ப இவ்வளவு நாளாக இந்தியாவுக்கு பெரிய அளவுல ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருந்தது, இறக்குமதி செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது ரஷ்யாவா இருந்தது. இந்தியாவுடைய டிஃபென்ஸ்ல கிட்டத்தட்ட 70% வரைக்கும் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. நம்ம வந்த உடனே அப்படியே அமெரிக்கா பக்கம் சாய ஆரம்பிச்சார். அமெரிக்கா தான் நம் நேச நாடு, நமக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரே கொள்கை தான், நம்ம உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்னா அவங்க உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம், நம்ம 2 பேரும் நேச்சுரல் பார்ட்னர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரம்ப் என்னோட நண்பர், ட்ரம்ப் என்னோட நண்பர்னு குதிக்க ஆரம்பிச்சார். அதுவும் நம்ம இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிறத கூட மறந்துகிட்டு அமெரிக்காவில் நின்றுகிட்டு ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மத்தியில் ட்ரம்புக்காக ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாம குவாட் அப்படிங்கிற சீனாவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஆசியாவினுடைய நேட்டோ அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அந்த கூட்டமைப்பு, அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, இந்த 4 நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியா நம்ம ஜியோட தலைமையில் போய் ஜாயின் பண்ணி அதை வலிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளாக பல ஆண்டுகளாக அமெரிக்காவோடு இந்தியா போட மறுத்து வந்த பல ஒப்பந்தங்களை நம்ம போய் முடிச்சு வச்சார். ராணுவ ஒப்பந்தங்கள், ராணுவ தளவாடங்களை ஷேர் பண்ணக்கூடிய, ராணுவ டெக்னாலஜிகளை ஷேர் பண்ணக்கூடிய பல ஒப்பந்தங்களை நம்ம முடிச்சுட்டு வந்தார். அது லெமோ அப்படிங்கிற ஒப்பந்தம், காம்காசா அப்படிங்கிற ஒப்பந்தம், பெக்கா அப்படிங்கிற ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தங்கள்லாம் பல காலமா இந்தியா சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த ஒப்பந்தங்களை நம்ம சுமூகமாக முடிச்சு வச்சார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையில அமெரிக்க ஆயுதங்களினுடைய இறக்குமதியை நம்ம கடுமையாக அதிகப்படுத்தினார். சரி, இப்படியெல்லாம் நம்ம அமெரிக்கா கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறாரு. அமெரிக்கா அடித்தாலும் நாங்கள் திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு பொறுமையாக இருந்திருக்கிறாரு. இந்தியாவினுடைய லேபர்ஸை கையிலையும் காலிலையும் சங்கிலி போட்டு திருப்பி அனுப்புனப்போ கூட பார்த்தோம்னா அமெரிக்கா போய் ட்ரம்ப்பை சந்திச்சுட்டு அங்கே கொடுத்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த மைக்ரண்ட் கிரைசிஸை இன்னும் கடுமையாக எதிர்கொள்வோம் அப்படின்னு இவரே அறிக்கை கொடுத்தாரு. சரிப்பா, நம்ம ஏதோ ஒரு டிப்ளமசி அடிப்படையில் அமெரிக்கா கூட சேர்ந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நாடாக மாறிடலாம், நம்மளும் அமெரிக்காவோடு பெரிய கூட்டாளியாக மாதிரி அமெரிக்கா போல நம்மளும் மாறிடலாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால இந்தியாவுக்கு சாதகமாக ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தா ஸ்டில் இந்த இந்தியாவினுடைய பாலிசி ஷிஃப்ட் இருக்குல்ல டுவார்ட்ஸ் யுஎஸ் நோக்கி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை திரும்பினது இருக்குல்ல, இதை இந்தியாவுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிறார். நம்ம மோடிஜியினுடைய பாலிசி ஷிஃப்ட் அப்படிங்கிறது இந்தியாவை பிளாக்
பிளாக்மெயிலுக்கு உள்ளாக்குவதை நோக்கி நிறுத்தி இருக்கு. இப்ப உலகத்துக்கே நாம தான் விஸ்வ குருவா இருக்கிறோம் அப்படின்னு விஸ்வ குரு அப்படின்னு சொன்னது G20 மாநாட்டுக்காக அவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து அவ்வளவு விளம்பரங்களை இந்தியா முழுக்க கொண்டு போய் பண்ணி அதையே ஒரு தேர்தல் பிரச்சாரமா மாத்தினது. அதாவது G20 மாநாட்டுக்கு இந்தியா தலைமை ஏற்றது அப்படிங்கிறது ரொட்டேஷனல் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு தலைமை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடு இதுக்கு தலைமை ஏற்கும் அப்படிங்கிற அடிப்படையில் 2022 கடைசியிலிருந்து 2023 வரைக்கும் நடைபெற்ற அந்த G20 மாநாட்டுக்கு இந்தியா தலைமை ஏற்கிறது அப்படிங்கிறது ரொட்டேஷனல் பேஸ்ல வந்த ஒரு தலைமை. உடனே அதையும் நம்ம ஜியோட ஆளுமையால இது கிடைச்சது அப்படி இப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்தியாவினுடைய டிப்ளமசி என்னவாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பாகிஸ்தானுடனான அந்த வார் டைம் இருக்குல்ல, அந்த டைம் தான் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும், டிப்ளமேட்டிக்கா பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு எடுத்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவுல உலகத்துல இருந்து எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல. அப்ப பாஜக அரசினுடைய டிப்ளமசி என்னவாக இங்க வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும், இந்த நேரத்தில் நாங்க பாகிஸ்தான் மேல் நடத்துற தாக்குதல் சரியானது அப்படின்னு நீங்க ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு அப்ரோச்சை உலகம் முழுக்க பல நாடுகளில் பண்றீங்க. குறிப்பா என் நண்பர்னு சொன்ன ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசவே இல்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன அறிக்கையை வெளியிட்டது அப்படின்னு ஒரு நாடு கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு விஸ்வகுரு, G20 தலைமை, அமெரிக்காவினுடைய கூட்டாளி அப்படின்லாம் சொல்லிக்கிற சமயத்தில் இந்த அளவுக்கான பின்னடைவு டிப்ளமசியில் இருக்குதுன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் நீங்க நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டினுடைய லீடர் மாதிரி இருந்துட்டு இருந்தாலாவது இந்த மாதிரியான அமெரிக்காவினுடைய பிளாக்மெயில்களுக்கு எதிராக ஏதாவது சில நாடுகளாவது கருத்து சொல்லி இந்தியாவுக்கான குளோபல் சாரிலாரிட்டியில நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கு, டிப்ளமேட்டிக்கா நம்ம ஒரு நகர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான இடமாவது இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இந்தியா ட்ரம்போட மிரட்டல்களுக்கு பதில் கொடுக்க முடியாம நின்றுகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த கேள்விக்கு யார் விடையளிக்க போறது? இதுதான் முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு சட்டவிரோதமாக ஒரு வல்லாதிக்கம் இந்தியாவை மிரட்டுது. ஆனா இது சட்டவிரோதம்னு சொல்ல முடியாத நிலைமையில நம்ம நிக்கிறோம். இதுக்கு யார் காரணம்? அப்ப ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க ஆயிலை வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு ஸ்ட்ராங்கா கேட்க முடியாம நம்ம நிற்பதற்கான காரணம் என்ன? 11 ஆண்டுகளா பாஜக அரசினுடைய வெளியுறவு கொள்கை நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கு இன்டர்நேஷனல் டிப்ளமசியில? இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு தான் பதில் சொல்லணும். அமெரிக்காவுக்காக இது நாள் வரை ஆதரித்திருந்த பாலஸ்தீனை கைவிட்டுட்டு இஸ்ரேல் கூட போய் கைகோர்த்து நின்னுச்சுல்ல ஒன்றிய அரசு, அதற்கு பலனா உங்களுக்கு என்ன கிடைச்சது? 50% டேரிஃபை தாண்டி வேற என்ன கிடைச்சது? அப்போ பாஜக அரசினுடைய வெளியுறவு கொள்கை இந்த 11 ஆண்டுகளில் என்னவா இருந்திருக்கு? அது இந்தியாவுக்கு என்ன சாதக பாதகங்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இதற்கான தீர்வா, இப்போ தற்காலிக தீர்வா பொருளாதார ஆர்வலர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், லேபர்ஸ் எல்லாம் பாதிக்காத வகையில் அவங்களுக்கு இங்கே டேக்ஸ் கட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சம்பந்தமான விவாதங்களை WTOவில் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி டைவர்சிஃபை மார்க்கெட்டை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு நம்ம இந்த டெக்ஸ்டைல் பொருட்களையோ மற்ற பொருட்களையோ ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணும். இதுதான் தற்காலிகமாக நம்மளுடைய லாஸை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முதற்கட்ட வழியாக இருக்கும் அப்படிங்கிற வழியை பொருளாதார ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா இதை தாண்டி வெளியுறவு கொள்கையாகவே இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளாக நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அது பாசிட்டிவாகத்தான் நடந்திருக்குதா அப்படிங்கிற விவாதம் இங்க எழுப்பப்படணும். அதுதான் இந்த விவகாரத்தில் இதே மாதிரியான பிளாக்மெயில்ஸ் எதிர்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கான தீர்வா அமைய முடியும். தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.